உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. தற்போது பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறதா? கூட்ட நெரிசலை தடுக்க என்ன மாதிரியான ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்புல இருந்து செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பா லாவண்யா, அதாவது பக்தர்களை பொறுத்தவரை, அதாவது இந்த தகவல் தெரிந்த பக்தர்கள் மட்டுமே தற்போது வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது அவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தகவல் முழுமையாக கிடைக்கவில்லை. அதாவது கொரோனா பரிசோதனை எடுத்து வர வேண்டும் என்ற இரண்டாவது தகவல் தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இது பிறகு இது தளர்த்தப்பட்டது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த தகவல் தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் வர தொடங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே தற்போது சமூக இடைவெளியுடன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோயிலுக்குள்ளே நடைபெறக்கூடிய எந்தவித பூஜைகளையும், அதாவது 5 கால பூஜையாக இருந்தாலும் சனி பயிற்சி நடைபெறக்கூடிய பூஜைகளிலும் பக்தர்கள் பங்கேற்கக்கூடாது. பகவானை தரிசிக்க மட்டுமே அவர்களுக்கு அனுமதி என்ற காரணத்தால் தற்போது அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பூஜைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. தற்போது தர்மபுர ஆதீனம் கூட இந்த சனி பகவானை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது திருத்தலத்தில் சனி கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனாலே இந்த சனி பயிற்சியின் போது இந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு நாளாவது வழிபட வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் பல கூட உரைக்கின்றன. இங்குள்ள சனி பகவான் கிழக்கு திசை நோக்கி அனுக்கிரக மூர்த்தியாக அபய முத்திரையுடன் அருளாட்சி செய்து வருகின்றார். அதனால்தான் சனிக்கிரக தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யக்கூடிய முக்கிய தலமாக இந்த தலம் திகழ்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தர்பாரண்யத்தில் இந்த சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்கு நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு பக்தர்கள் இங்கு வருவது வழக்கம். இந்த கொரோனா காரணமாக அந்த பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியும். சனி பகவான் இன்னும் சில நொடிகளில் இடம்பெயர இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை கோவிலில் இருந்து பார்க்கிறோம்.
சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மகர ராசியில் ஜென்மசனியாக அவர் வீற்றிருக்கிறார் என பஞ்சாங்கத்தின்படி சொல்லப்படுகிறது. தற்போது 5:22 மணிக்கு சரியாக அவர் இடம்பெயர்ந்திருக்கிறார். கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரடி காட்சிகளை புதிய தலைமுறை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் ஆலயத்திலிருந்தும் தேனி குச்சனூர் சனி பகவான் ஆலயத்திலிருந்தும் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், பொதுவாக இப்படி சனி பெயர்ச்சி நடைபெறும் போது பரிகார ராசிக்காரர்களும் அங்கு பூஜைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இன்று எந்தெந்த ராசிக்காரர்களும் பூஜைகளில் என்னென்ன பூஜைகள் எல்லாம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசி பெயரும் போது அந்த ராசியிலிருந்து விலகியவர்களும் வருவார்கள். அந்த ராசிக்கு எந்த ராசிக்கு அந்த சனி பெயர்கிறதோ அவர் வருவார்கள். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் என்பது அதாவது கிழக்கு திசை நோக்கி சன்னதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுக்கிரக மூர்த்தியாக திகழ்கின்றார். ஆகவே எந்த ராசிக்காரர்கள் இங்கு வந்தாலும் அவர்களுக்கு இந்த கோயிலிலே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இவரை வழிபடுவதற்கு சனி தோஷ நிவர்த்தி கிடைக்கப்பெற்று எல்லா துன்பங்களையும் சனி பகவான் போக்குவதுடன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவார் என்ற நம்பிக்கை இவரை வழிபடும் பக்தர்களுக்கு உள்ளது. இன்னும் சொல்ல போனால் சனி என்றால் ஒரு பயம் என்றும் எல்லா ஸ்தலங்களிலும் உள்ள சனீஸ்வரர் உக்ரமூர்த்தியாக இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் உள்ள சனீஸ்வரர் அனுக்கிரக மூர்த்தியாக அருள் அளிப்பதால் எந்த ராசிக்காரர்கள் இங்கு வந்தாலும் அவர்களுக்கான பலன் என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதாவது கோயிலுக்கு சென்றால் சனி பிடித்து விடும் என்றால். ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை எந்த ராசிக்காரர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு பலனும் நம்பிக்கையும் கிடைக்கும். அதனால்தான் சனி என்றாலே ஒரு தீய கோள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்வார்கள். தீய பலனை மட்டுமே தரும் என்பது போன்ற ஒரு கருத்து நிலவு வந்த சோதனை தந்து நம்ம இது முன்னேற்றத்திற்கு சனி தடையாக இருப்பார் என்று எண்ணுவதால் சனி என்ற வார்த்தையை பேசுவதற்கு கூட அச்சப்படுவார்கள். ஆனால் இந்த சனீஸ்வரன் கோயிலே வரக்கூடிய பக்தர்கள் அது போன்ற ஒரு இல்லை. ஏனென்றால் சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து செல்லும் போது தாங்களை வீட்டுக்கு எந்த பொருளையும் எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் எந்த பொருளை வேண்டாலும் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். அதாவது சனி இவர்களை பிடிக்காது என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவருமே கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த சனீஸ்வர பகவான் எல்லோருக்கும் அனுகூல மூர்த்தியாக இருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்படும் என்றால் இந்த சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்கு நலன் குளத்தில் குளித்து விட்டுதான் பக்தர்கள் வரும் வழக்கம். இந்த கொரோனா விதிமுறை காரணமாக நல தீர்த்தம் உள்ளிட்ட அனைத்து குளங்களிலும் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டது. இது ஒரு பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அங்கு அந்த குளத்திற்கு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு தாங்கள் உடுத்திய ஆடைகளை அந்த குளத்திலே அருகிலே விட்டுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு தேங்காய் உடைத்து அங்கு அவர்களுக்கு தீபாராதனை செய்த பின்புதான் அவர்கள் இந்த சனீஸ்வரரை வழங்குவது வழக்கம். இப்போது அந்த அனைத்து குளங்களும், அதாவது நலன் குளம் உள்ளிட்ட அனைத்து தீர்த்தங்களும் கூடப்பட்ட காரணத்தால் தற்போது பக்தர்கள் நேரடியாக வந்திருக்கின்றார்கள். சனீஸ்வரன் ஏனென்றால் எல்லோரும் தாங்களும் சொல்ல போல சனி என்பது அனைவருக்குமே ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சனி என்றே சொல்லுவோம். ஏன்னா உதாரணமாக சொல்ல போனால் நாம் ஒரு சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வேகத்தடை வரும். அந்த வேகத்தடையை நாம் ஏறி செல்லும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிறகுதான் தெரியும் நமக்கு அந்த இடத்துல ஒரு விபத்து வருவதிலிருந்து நாம் தப்பித்தோம் என்று. அந்த வகையில் தான் இந்த சனி என்பது நாம் பிடித்தால் கூட அது நம்மை எந்த விதத்திலும் ஆட்படுத்தாது. ஆகவே அப்படி சனி பிடித்தவர்கள், சனியை விட்டு விலகிய ராசிக்காரர்கள் இந்த தளத்திலே வந்து அதற்கான பரிகாரங்களை செய்தால் உடனடியாக அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கின்றது. சனி பிடித்தவர்களுக்கும் அந்த சனியுடைய பாதிப்புகளிலிருந்தும் அவர்கள் விலகுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, குடும்பம் சுபிச்சமாக இருக்கும். அவருடைய ஆயுளுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏராளமான பக்தர்கள் மொழி இனம் தாண்டி இந்த கோயிலுக்கு வருகின்றார்கள். தற்போது மிக விமரிசையாக இந்த நிகழ்வான நடைபெறுகின்றது. சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசித்திருக்கின்றார். அதாவது சனீஸ்வர பகவானுக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அந்த நேரத்திலே அனைத்து சிவாச்சாரியர்கள் இருக்கக்கூடிய அனைத்து தலைமை சிவாச்சாரியர்கள், நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத
மேலதாளங்கள் முழங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த காட்சியை எப்போதுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக காண்பார்கள். அவர்களுக்கு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை அவர்களுக்கு காண முடியவில்லை என்றால் கூட தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு காண்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறைந்த அளவே பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பூஜைகள் முடிந்தவுடனே அவர்களை உள்ளே அனுமதிக்க இருக்கின்றார்கள். மேலும் வராத பக்தர்கள், தகவல் தெரிந்த பக்தர்கள் கோயிலுக்கு உள்ளே வருவதற்கு அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். அனைத்து எல்லைகளிலுமே இது போன்று வரக்கூடிய பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்தால் அந்த தாளை அந்த முன்பதிவு தாளை காமித்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் வரக்கூடிய பக்தர்கள் ஆன்லைன் பதிவு சான்றிதழை காட்டுவதற்காக அந்த இடத்தில் இருக்கிறார்கள். பக்தர்களுக்கு அதிகப்படியான எந்தவித துன்பமும் இல்லாத அளவுக்கு அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வாய்மொழி உத்தரவே அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் பக்தர்கள். மிகவும் இரவு பனி குளிர் நேரமாக காட்சியளிக்கின்ற காரணத்தால் பக்தர்களுக்கு எந்தவித சிரமமின்றி வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலே காரைக்கால் மாவட்டம் முழுவதுமாக மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய பக்தர்களுக்கு மருத்துவ பரிசோதனை என்பது பல்வேறு இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய வெப்பம் பரிசோதனை என்பது கிட்டத்தட்ட 5 அடுக்கு வெப்ப பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெப்ப பரிசோதனை போதும் அவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட ஏதாவது இருந்தால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கு உடனடியாக அவர்களை பரிசோதிக்கின்றார்கள். அதற்கான முழு ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் கோயிலுக்குள்ளேயும் தற்போது கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் கோயிலுக்குள்ளே இருக்கின்றார்கள். தொடர்ந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்களை தொடர்ந்து கண்காணிக்க இருக்கின்றார்கள். மேலும் பக்தர்கள் 200 பக்தர்கள் மட்டுமே கோயிலுக்கு அனுமதிப்பார்கள். அந்த 200 பக்தர்கள் கோயிலை தரிசித்து விட்டு அவர்கள் வெளியே வந்த பின்புதான் அந்த இடத்தை, அதாவது பக்தர்கள் சென்று கொண்டிருந்த இடத்தையும் சானிடைஸ் கொண்டு அவர்களை சுத்தப்படுத்திய பின்பு அடுத்த பக்தர்கள் அடுத்த பேட்ச் என்று அனுப்புவார்கள். அந்த வகையிலே இந்த கொரோனா விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுப்பதற்காக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் பக்தர்களை பொறுத்தவரை இந்த கொரோனா காலத்திலே பல்வேறு சங்கடங்களை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். கடந்த 8-9 மாதங்களாக இந்த கொரோனா காலத்திலே அவர்கள் பட்ட துன்பம் இந்த சனீஸ்வர பகவானை தரிசித்தால் அவரை கண்டால் தங்களுக்கு அது அகன்று விடும் என்ற நம்பிக்கையிலே துணிச்சலுடன் வந்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவு இருக்கின்றது. அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நடைமுறைகள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி நடப்பதால் அனைத்து பகுதிகளிலும் 170க்கு மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இது முழுவதுமாக பதிவு செய்யப்படுகிறது. மட்டுமல்லாமல் இந்த பதிவை புதுச்சேரி தலைமைச் செயலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை மற்றும் உயர்நீதிமன்றத்திலும் இதை ஆன்லைனில் எப்போது வேண்டுமென்றாலும் அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றுகின்றார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் வழிமுறை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களிலே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மட்டும்தான் இவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் கூடுதல் ஒரு கவனம் செலுத்திருக்கின்றது. அவர்களுக்கும் இதை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்படுகின்றன, அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றன என்பது குறித்தும் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். இந்த வகையிலே தற்போது இந்த சனிப்பயிற்சி விழா என்பது மிகுந்த ஒரு பாதுகாப்போடும் மகிழ்ச்சியாகவும் நடைபெற்றிருக்கிறது. சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சென்றிருக்கின்றார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கும் அதாவது அவர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் என்று அவர்கள் நம்பினால் கூட இந்த தளத்திலே அவர்கள் இன்றைய தினம் இல்ல, இன்றிலிருந்து 42 நாளைக்கு இந்த தளத்திலே சனீஸ்வர பகவானை வழங்கி தங்களுடைய அந்த சனி தோஷம் நீங்குவதற்கான அனைத்து பரிகாரங்களையும் அவர்கள் செய்தார்கள் என்றால் உடனடியாக அவர்களுக்கு பிடித்த சனியினால் ஏற்பட்டக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால் பல பக்தர்கள் அவர்கள் அதிலிருந்து மீண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையிலே தற்போது ஏராளமான பக்தர்களுக்கு நிற்பதை நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து சன்னதிகளிலும் தற்போது பூஜைகள் புனஸ்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த கோயில் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் நேற்றைய தினம் ஒரு சின்ன ஒரு தடங்கல் ஏற்பட்டது. கோயில் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடைபெற்றது. தற்போது அமைதியான முறையிலே சனீஸ்வர பகவான் அந்த சனிப்பயிற்சி விழா என்பது நடைபெற்றிருக்கின்றது.
கோயிலுக்கு வெளியிலே பக்தர்கள் வருவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் 10 நிமிடத்தில், அதாவது கோயிலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் இங்கிருந்து அவர்கள் கோயிலிலிருந்து வெளியே சென்றவுடன் பக்தர்கள் உள்ளே வருவார்கள். பக்தர்கள் உள்ளே வரும்போது அவர்கள் விரைவாக சென்று சாமியை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான அதாவது அந்த இது வழங்கப்படாது. ஆகவே அவர்கள் உடனடியாக விரைவில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே செய்யப்பட்டது. திருநள்ளாறு கோயில் வழக்கமான உற்சாகத்துடனே காணப்படுகின்றது. லாவண்யா, உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே.